இந்திய அரசியலில் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டாலும் தனித்துவமாக நிற்பதற்கு பின்னால் ஒரு தலைவர் இருக்கிறார். ஆளும் ஒன்றிய ஆட்சியாளர்களின் அதிகார கரம் தமிழ் மண்ணை தாக்க வரும் போதெல்லாம் தமிழர்கள் தூக்கி பிடிக்கும் சுயமரியாதையின் அடையாளம் தந்தை பெரியார். மண் விடுதலை, பெண் விடுதலை, சாதி ஆதிக்கத்திலிருந்து சமூக விடுதலை என சமத்துவத்தின் குறியீடான தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதில் பெருமை கொள்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தந்தை பெரியாரை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டின் அரசியல் களம் கால் இன்ச் கூட நகராது என்கிற அளவுக்கு அவர் தொடாத துறைகள் இல்லை. வாழும் காலத்தில் தாவேகவின் மற்றொரு கொள்கை தலைவரான பெருந்தலைவர் தமிழர்களுக்கு காமராசர் ஆட்சிதான் பொற்காலம் என்று சொன்னதற்காக பெரியார் தன்னால் வளர்ந்த கண்ணீர் துளி பசங்களால் காயம்பட்டார் என்பதுதான் வரலாறு. அந்த கண்ணீர் துளி பசங்கள்தான் இன்று பெரியாரை கபளீகரம் செய்து அவரது படத்தை மட்டும் காட்டி ஓட்டு வேட்டை நடத்துகிறார்கள். கேரளத்து வைக்கத்தப்பன் கோவில் தெருக்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் போராடி வெற்றி கண்ட வைக்கம் நூற்றாண்டை கொண்டாடும் வேளையில் தமிழ்நாட்டில் அவரை காட்டி ஆட்சி நடத்தும் கண்ணீர் துளிகளால் விழுப்புரம் மேல்பாதி கோவிலுக்குள் தலித்துகளை நுழைய வைக்க முடியவில்லை. பூட்டிய வீட்டின் சாஸ்திர கதவுகள் உடைக்கப்பட வேண்டும், பெண்கள் வெளியில் வந்து உயரம் பல எட்ட வேண்டும் என்பது அவரின் கனவு. இப்போதோ பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளால் கூட பாதுகாப்பாக தெருவை கூட தாண்ட முடியவில்லை. நாட்டின் முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடுக்காக கொண்டு வர காரணமாக இருந்தவர் பெரியார். தற்போது ஆளுபவர்களுக்கோ 69% இடஒதுக்கீட்டின் பாதுகாப்பின் மீது துளியும் அக்கறை இல்லை என்பதற்கு சாதிவாரி சர்வே எடுக்க ஒப்புக்கொள்ளாததே சான்று. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு கோடான கோடி தொண்டர்களுக்கு அடையாளம் காட்டிய போதே எதை ஏற்றுக்கொண்டோம் என தெளிவாக விளக்கிவிட்டார். அதன்படி பெரியாரின் கடவுள் மறுப்பில் உடன்பாடில்லை என்பது நம் கொள்கை. ஆனால் அவரை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் நெற்றியில் விபூதியை அளிக்கவும் மறுபக்கம் ஆன்மீக ஆட்சி என்று பெருமைப்படவும் இரட்டை வடம் போடுகிறார்கள். அதே போன்று வழி வந்தவர்கள் ஆளக்கூடாது என்பதுதான் சமூக நீதி. ஆனால் வாரிசுகளுக்கு ஆளும் உரிமையை பட்டா செய்து கொண்டவர்கள் பெரியாரை பேச தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆளும் மன்னர்களின் சமூக நீதி வேடங்களை மக்களிடம் அம்பலப்படுத்தவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற உண்மையான சமூக நீதிக்கு வலு சேர்த்து கொள்கை தலைவர்களின் தத்துவங்களின் வழி சிறந்ததொரு மக்களாட்சியை வழங்கவும் தலைவர் விஜயின் தலைமைதான் வழிகாட்டுகிறது. தந்தை பெரியாரின் பெண்ணுரிமை சமூக நீதி சிந்தனையை நெஞ்சில் ஏந்துவோம். தலைவர் விஜய் தலைமையில் அணி திரள்வோம்.